வணக்கம்ப்பா, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் சட்னி தான் பண்ண போகிறோம். அது மதுரை ஸ்பெஷல் தேங்காய் சட்னி, தண்ணி சட்னி, தேங்காய் சட்னின்னு சொல்லுவாங்க. மதுரை தேங்காய் சட்னி, தண்ணி தேங்காய் சட்னின்னு சொல்லுவாங்க. அதுதான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, எப்பவும் போல் எல்லாமே போடுறது தான். தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம். இந்த பெரிய வெங்காயத்தை வந்து நம்ம வணக்கி போட போகிறோம். பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கிறேன். இந்த ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து வணக்கி போட போகிறோம். இது வணக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வணக்கிடுவோம். இது வணக்கிறதுக்கு வந்துட்டு நல்ல ப்ரௌன் கலராகவும் இல்லாமல் பச்சைத்தன்மையாகவும் இல்லாமல் முக்கால் பதம் கண்ணாடி பதம் சொல்லுவாங்க. அதனால் அந்தளவு வணக்கினா போதும். பச்சை வாசனை போக இருந்தால் போதும். இல்லாட்டி சட்னி வந்து கலர் மாறிடும். வந்துட்டு 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 பல்லு பூண்டு நறுக்கி வச்சுருக்கிறேன், 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்குவோம். இந்த பதம் நல்லா எங்கே இருந்தால் போதும் பார்த்துக்கோங்க. ரொம்ப ப்ரௌனாகவும் ஆகாமல் ரொம்ப பச்சை தண்ணியாகவும் இல்லாமல் இந்த அளவில் வணங்கியிருந்தால் போதும். இதை வந்துட்டு இப்போ நம்ம பச்சை மிளகா, தேங்காய், கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் சேர்த்துருக்கேன். அதில் இதோட நம்ம இதையும் சேர்த்துக்குவோம். இதுக்கு வந்து ஒரு 50 கிராம் பொட்டுக்கல்லையே சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து தாளிச்சிடலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுப்பா. எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வணக்கி போட்டு அரைச்சி பண்ணுறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு மட்டும் போட்டுடலாம். இதுக்கு பச்சை மிளகாய் போடாமல் வெறும் வத்தல் போடலாம். மிளகாய் வத்தல் போட்டும் பண்ணலாம். அது இன்னும் இதை விட நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பார்த்துக்கணும், பச்சை மிளகாய் ஒரு டேஸ்ட் கொடுக்கும், வத்தல் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். வத்தல் போட்டும் பண்ணலாம். அது கூட கொஞ்சோண்டு புளியும் சேர்த்துக்கலாம். லைட்டாக விளாண்டு புளி வத்தல் போட்டு அரைச்சி பண்ணோன்னா கலரும் மாறி வரும், டேஸ்ட்டும் மாறி வரும். பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கருவேப்பிலை நம்மளுக்கு ஒரு ஸ்பூன், குட்டி வத்தலை 2 வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை. வத்தல் 2, கருவேப்பிலை ஒரு குட்டி.
ஸ்பெஷல் தண்ணி சட்னி. இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் பச்சை மிளகா போடாமல் இது கூட வத்தல் பச்சை மிளகாக்கு பதில் வத்தல் போட்டு பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. இது ஒரு டேஸ்ட்டு, அது ஒரு டேஸ்ட்டு. அது உங்களுக்கு லைட்டாக புளித்தன்மை வேணும் அப்படின்னா விளாண்டு புளி, சின்ன நெல்லிக்காய் சைஸை விட கொஞ்சம் கம்மி பண்ணி புளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். புளி சேர்க்காம வெறும் வத்தல் மட்டும் போட்டு பண்ணினாலும் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி பச்சை மிளகா போட்டு பண்ணணுன்னாலும் பண்ணலாம். இவ்வளோ தண்ணியாக இருக்குது. ஆனால் வெங்காயம் வணக்கிறதுல தான் இருக்குது. ரொம்ப கோல்டன் ஆகிடக்கூடாது, ரொம்ப பச்சைத்தன்மையாகவும் இருந்துடக்கூடாது. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த கண்ணாடி பதம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்தளவுக்கு வணக்கியிருந்தால் போதுமான அளவு. இது இன்னைக்குமே ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. செஞ்சிங்கன்னா மறுபடியும் செய்யணும் அப்படின்ற மாதிரி தோணும். சின்ன பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்தை கமெண்டில் தெரிவிங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய் உறவுகளே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.